Hello students, exercise 2.5 sixth sum. If is modulus z minus 2 by z equal to 2, show that the greatest and least value of modulus z are root 3 plus 1 and minus root 3 minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் வேல்யூ கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் z மைனஸ் 2 by z ஈக்குவல் டு 2. மாடுலஸ் இசட் வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். மாடுலஸ் இசட் வேல்யூவில் என்ன செஞ்சுருக்கேன், ஆட் 2 by z அண்ட் சப்ராக்ட் 2 by z. 2 by z ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். நார்மலாக நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், z1 ப்ளஸ் z2 இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூவை நம்ம செப்பரேட் பண்ணும்போது மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2 இங்கே இன்ஈக்வாலிட்டி இருக்கும். சரியா? ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 வேல்யூஸையும் நம்ம இசட் பண்ணாவும் இந்த வேல்யூவை z2ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இங்கே இன்ஈக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷனில் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2. இந்த வேல்யூவை நம்ம z1 by z2 பார் இருக்குது அப்படின்னா z1 மாடுலஸ் z2 மாடுலஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதை செஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 2 மாடுலஸ் இசட் ப்ளஸ் 2 பை மாடுலஸ் இசட்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது சால்வ் பண்ணும்போது இது ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு இசட் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? இசட் ஸ்கொயர் மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஆடிங் 1 ஆன் போத் சைட். ஏன் ஒன்றா போத் சைடில் ஆட் பண்ணணும், இந்த சைடு நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டு ஸ்கொயர் நம்பராக கன்வெர்ட் ஆகணுன்றதுனால இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குது. பி ஸ்கொயர்ன்ற டேர்ம் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், 1என்ற வேல்யூவை டபுள் சைடு ஆட் பண்ணிடுறேன். அப்போ நம்மளுக்கு ஃபுல் டேர்ம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் கிடச்சிரும். ஏ வேல்யூ மாடுலஸ் இசட், பி வேல்யூ 1, ஸோ ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இங்கே 3. நெக்ஸ்ட்டு நார்மலாக எப்பயும் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது இசட் மாடுலஸ் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் 1, மாடுலஸ் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 1. ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ ரூட் 3 ப்ளஸ் 1, லீஸ்ட் வேல்யூ 1 மைனஸ் ரூட் 3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? இது நார்மலாக கிவன் கொஸ்டின்லேருந்து மாடுலஸ் இசட் எடுத்துக்கிறோம், ட்ரையாங்குலர் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷனில் வருது. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிவன் ஆன்சர் சால்வ் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட் சம். இஃப் z1 z2 z3 ஆர் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், மாடுலஸ் z1 ஈக்குவல் டு 1, மாடுலஸ் z2 2, மாடுலஸ் z3 3 அண்ட் மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு 1. ஸோ இதே மாடலில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் போட்டிருப்போம். ஃபஸ்ட் என்ன செஞ்சுருப்பேன், இந்த கிவன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுவீங்க. அதிலிருந்து மாடுலஸ் z1 வேல்யூ மாடுலஸ் z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம z1 z2 பார் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி z1 வேல்யூ அண்ட் z2 வேல்யூ z3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எல்சிஎம் சால்வ் பண்ணும்போது கிவன் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், z1 கிவன் கண்டிஷன்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு z1 ஸ்கொயர் மாடுலஸ் z1 ஸ்கொயரு நம்ம z1 பார்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது z1 பார் ஆப்போசிட் சைட் போகுது, இது 1 வேல்யூ z1 வேல்யூ. நெக்ஸ்ட்டு z2க்கும் அதே சேம் கண்டிஷன். அப்போ நம்மளுக்கு z2 கிடைக்குது. z3 வேல்யூ 9 by z3 பார்னு கிடைக்குது. இந்த வேல்யூ கிவன் கண்டிஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. அதில் z1 z2 z3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஃபார்மில் 1 by z1 பார் z2 பார் இந்த மாதிரி இருக்கா. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது z2 பார் z3 பார் இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட இது மல்டிப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மோட z1 z3 மல்டிப்ளை பண்ணுவீங்க. z1 z3 மல்டிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு z2
Z1 Z2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிவன் கொஷின் என்ன கிடச்சிருக்கு, இந்த மாதிரி பார்லேயே ஃபுல்லாக கிடச்சாச்சு. பார் காமன் பார் செப்பரேட் பாராக இருக்கிறத காமன் பாரை நம்ம கொண்டு வரலாம். அதுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு டபுள் பாரையும் மாடுலஸ் எடுக்கும்போது Z பார் மாடுலஸ் Z பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Zன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மாடுலஸ் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணும்போது இந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இது நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இங்கே இந்த வேல்யூலாம் நம்ம கிவன் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் இந்த வேல்யூ கிடச்சிருது. ஸோ கிவன் என்ன செய்கிறோம், Z1 வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z1 வேல்யூ, Z2, Z3 இந்த பார் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து Z1 இங்கே மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து Z1 வேல்யூ, Z2, Z3 வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாரில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வேல்யூவை Z1 ப்ளஸ் Z2 Z3 மாடுலஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட் 8th சம். இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ் ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ் Z, IZ, Z plus IZ இஸ் 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் Z. இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இசட்டோட வேல்யூ 3 வெர்டிசஸ் Z, IZ, Z plus IZன்னு 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டிசஸ் ஃபார்ம் இந்த 3 வெர்டிசஸும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 50 ஸ்கொயர். சரியா? அந்த 50 ஸ்கொயர் ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி மாடுலஸ் இசட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது இசட்டை நீ X plus IYன்னு எடுத்துக்கலாம். அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 3 வெர்டிசஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் இசட்டுங்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, X ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் X ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மாடுலஸ் இசட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அது ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார்முலா தெரியும். இது Z1 இது Z2ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா மாடுலஸ் Z1 மைனஸ் Z2வை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மாடுலஸ் Z1 Z2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். அதில் Z ஈக்குவல் டு X ப்ளஸ் IY இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு AB வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது. X ஸ்கொயர் ரூட் ஆஃப் X ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் X ஹோல் ஸ்கொயர். இந்த ஒய் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னாலும் சேம் தான். நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கும் நீ ஃபார்முலா என்ன எழுதுவோம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2AX 2XY ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவேன். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2XY ஒய் ஸ்கொயர்னு சொல்லுவோம். போத் ஆர் சேம். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். 2 × A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இங்கே A பிளேஸில் என்ன இருக்குது, X இருக்குது. B பிளேஸில் ஒய் இருக்குது. ஸோ ஃபைனலாக AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × X ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு BC சைட் BCயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குது. BC ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அதே மாதிரி AC வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, AC ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே BC வேல்யூவும் BCயோட வேல்யூவும் ACயோட வேல்யூவும் ஈக்குவல். ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளை நம்ம ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ட்ரையாங்கிள் ABC இஸ் த ஐசோலஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர்னு கிடைக்கும். தட் இஸ் 2 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அந்த அனதர் சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது, 2AB ஸ்கொயர். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம்னா என்ன தெரியும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக இருக்கும். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் பேஸ், இது ஹைட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ் வேல்யூ இந்த டூ sides are equal, that is x square plus y square. Base to x square plus y square, height to x square plus y square. So formula 1 by 2 BH formula. Area of the triangle is equal to 1 by 2 BH equal to 15 கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிளோட பேஸ் x square plus y square, height x square plus y square. இப்போ இந்த 2 opposite side போகும்போது 100 ஆகும். x square plus y square equal to whole square equal to 10. Then x square plus y square 10 ஆயிடுச்சு. இந்த x square plus y square நம்ம என்னன்னு சொல்லலாம், மாடுலஸ் எக்ஸ்னு சொல்லலாம். ஸோ மாடுலஸ் எக்ஸ் z equal to 10, மாடுலஸ் z equal to 10 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Next, ninth sum. Show that the equation z cube plus 2z bar equal to 0 have 5 solution. Same மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், 2 or 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கிவன் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இது நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா, இங்கே கியூபிக் ஈக்குவேஷனில் இருக்குது. டபுள் 2 வேல்யூஸ்லேயே மாடுலஸ் இசட் காமனாக இருக்குது. ஸோ மாடுலஸ் இசட் காமனாக எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்குது, மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 0 அண்ட் மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூலேருந்து நம்ம மாடுலஸ் இசட்டை நம்ம இசட் பார்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு 2. தென் இசட் வேல்யூ 2/z பார்னு கிடைக்கும். சரியா, இந்த வேல்யூவை நம்ம ஃபஸ்ட் கிவன் கொஷின் என்ன இருக்குது, இந்த கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எகெயின் ஒரு கியூபிக் பவர் 4 இருக்க பாலினாமியல் ஃபார்ம் ஆகும். கிவன் கொஷின் இருக்குது, அதில் 2/zன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு பவர் 4 இருக்க ஒரு பாலினாமியல் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் z பவர் 4 + 4 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஒரு 4 இருக்குது, பவர் 4 இருக்கிறதுனால இதுக்கு 4 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே z ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 5 சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, z³ + 2z bar is equal to 0 has 5 சொல்யூஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சர்க்கிள், a circle is defined as the locus of a point which moves in a plane such that distance from a fixed point in that plane always constant. ஒரு fixed பாயிண்ட்ல இருந்து ஒரு டாட் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்கே நீ மெஷர் பண்ணினாலும் சேமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாயிண்ட்டை சென்டர்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை ரேடியஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததே தான். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள் எப்படி சொல்லுவோம், z0 ஈக்குவல் டு ரேடியஸ். z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பிட்வீனில் இருக்க மைனஸ் போட்டு மாடலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த வேல்யூவை நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். சரியா, next where z0 is the complex number or is the fixed positive real number consist of all points. இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம், அதுதான் நம்ம ரேடியஸ்னு எடுத்துக்கிறோம். இட் இஸ் த z மாடுலஸ் z minus z0 equal to radius is the complex form of the circle. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நிறைய நம்ம அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது என்ன ஃபார்மில் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு மாடலஸ் இசட் மைனஸ் இசட் பார் லெஸ் தென் ஆர், இந்த வேல்யூ விட ஆர் லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்டு இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிளாக இருக்கும். ஆரை விட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாயிண்ட்டு பிக்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். ஷோ தட் represent a circle and its ரேடியஸும் சென்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம்னு என்ன தெரியும், z மைனஸ் z0. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ கிவன் இருக்க கண்டிஷனை 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டாவே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், சர்க்கிள் ஃபார்மேஷன் கிடச்சிரும். அதிலிருந்து z ஈக்குவல் டு
இசட் மைனஸ் இசட் நாட்னு சொல்லியிருக்கோம். சென்டர் வேல்யூ அண்ட் ரேடியஸ் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? இப்போது இங்கே கிவன் கொஸ்டின் இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இசட் மைனஸ் இசட் நாட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இசட் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அந்த கோஎஃபிஷியண்ட்டை ஆப்போசிட் அவுட் சைடு எடுக்கும்போது 3 ரிமைனிங் இந்த டேர்மும் டிவைடட் பை 3 ஆகிடும். ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 3 ஆப்போசிட் சைட் போகும்போது இந்த டேர்ம் இசட் மைனஸ் அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன ஃபார்ம்னு சொல்லலாம், இட் இஸ் ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3 அண்ட் இசட் நாட் இந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இசட் நாட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் நம்பர் 5/3, 1/3 மைனஸ் 1/3 இதோட கோஎஃபிஷியன்ஸ் அது நம்ம என்னென்னு சொல்லலாம், சென்டர்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது அதே தான் சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் ஆஃப் த பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லெஸ் தென் 2ன்னே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்னென்னு சொல்லலாம், இன்டீரியர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இசட் மைனஸ் இசட் நாட் அப்படின்ற ஃபார்ம் இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. இசட் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் ஐ இருக்குது. ஸோ இங்கே ஒரு மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இசட் மைனஸ் -2 ப்ளஸ் ஐன்னு கிடைக்கும். இதை நம்ம -2, 1ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ சென்டர் -2, 1 அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2.6 எக்ஸைஸ் 2.6 z value x plus iy complex number such that in the condition so that the locus z is a real number. locus z is a real numberனு ப்ரூவ் பண்ணணும். இப்போது நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம z வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஐ டேர்மை கேன்சல் பண்ணுறோம். ஐ இல்லாத டேர்மை நம்ம கிவன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறேன், z வேல்யூ இங்கே இருக்குது. இந்த கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஐவை இதுக்கு மாடலஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் கிடைச்சது. அதே மாதிரி இந்த சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு கிடைச்சது. டபுள் சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ்டம் ஒய்டம் இருக்க ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயர் கேன்சல் அண்ட் இங்கே 16 கேன்சல், இங்கே -8y இருக்குது. ஆப்போசிட் சைடு போகும்போது y ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. y ஈக்குவல் டு 0. அப்போது ரிமைனிங் எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் அந்த கிவன் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் இந்த ரியல் இமேஜினரி பார்ட்டு 0 ஆகிடுச்சு. அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும், ரியல் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், த லோக்கஸ் ஆஃப் z இஸ் த ரியல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், z equal to x plus iy, imaginary of given complex number is equal to 0. So that the locus of z is equal to in answer நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் அதே தான். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்க இமேஜினரி பார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாரு, z equal to x plus iy, அந்த எக்ஸ் ப்ளஸ் ஐவையை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இது ரியல் டேர்ம், இட் இஸ் இமேஜினரி டேர்ம். ஓகேவா? டினாமினேட்டரில் இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. டினாமினேட்டர் என்னவா சேஞ்ச் ஆகிடும், 1 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அந்த டினாமினேட்டர் இந்த ஃபுல் டினாமினேட்டர் ஆப்போசிட் சைட் போகும்போது ஜீரோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டினாமினேட்டர் இங்கே மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர்
என்ன கிடைச்சிருக்கு 2x மைனஸ் 2xy இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இதில் ஐ டேர்ம் செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ இல்லாத டேர்மை செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இது ஐ டேர்ம் இல்லாத டேர்ம். ரிமைனிங் ஐ மட்டும் இருக்க டேர்ம்ஸை காமன் அவுட் சைடு எடுக்கும்போது 2x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2y² கிடச்சிருது. இட் இஸ் ரியல் பார்ட். இதிலேருந்து இது வரைக்கும் இமேஜினரி பார்ட்னு சொல்லலாம். ஸோ ஒன்று இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா இந்த வேல்யூ 0வாக இருக்கணும். ஓகேவா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, லோக்கஸ் ஆஃப் த பாயிண்டஸ் கிவன் இந்த கண்டிஷனை தான் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். Next, obtain Cartesian form of the locus of z. Following equation. Real part of iz. I into z x plus iy. So, I into x plus iy ஓட whole square value அதில் இருக்க ரியல் பார்ட் 3ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இமேஜினரி பார்ட். ஓகேவா? இதை தான் நம்ம இதில் இருந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வர போகிறோம். இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இருக்க ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். ஈக்குவேஷன் ஐ இல்லாத டேர்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஐஇசட் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ் ஆகிடுது. இது மைனஸ் ஒய் ரியல் பார்ட், எக்ஸ் இமேஜினரி பார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மைனஸ் ஒய் இங்கே கிவன் கொஸ்டினில் ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 கிடைச்சாச்சு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இதில் எக்ஸ் டேர்ம் ஐ டேர்ம் இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இல்லை, இது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இதுலேருந்து இமேஜினரி பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 சொன்னதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ இசட் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் இருக்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கிது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கார்ட்டீசியன் நம்பர் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இசட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டபுள் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஐ வேரியபிள் டேர்ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு இசட் இன்வர்ஸ். இசட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது z equal to x plus iy, z bar x inverse இது ரெண்டுமே சேம் தான். ஸோ z இன்வர்ஸ்ன்றது 1/z. இது ஆப்போசிட் சைட் வரும்போது நம்மளுக்கு z பார்னு கிடைக்குது. ஸோ மாடுலஸ் z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை நம்ம நார்மலாக ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் 1 கிடைச்சிருது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். Show that the following equation represents a circle, its center and radius. Example sum பார்த்தோம் இல்லையா, அதே சேம் கான்செப்டில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன், z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். மாடுலஸ் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். z நாட்டில் இருக்க ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை சென்டர்னு சொல்லுவோம். சரியா? சேம் கான்செப்டே தான். ஸோ ப்ளஸ் மைனஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக அவுட் சைடு எடுத்துகிட்டு சென்டர் சொல்லணும். ஸோ இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். மைனஸ் காமன் அவுட் சைடு எடுத்துட்டோம். ஸோ மைனஸ் ஆஃப் இஸ் 2 ப்ளஸ் ஐன்னு கிடைச்சது ஈக்குவல் டு ஆர், தட் இஸ் ரேடியஸ். ஸோ ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் ஏ சர்க்கிள் அண்ட் சென்டர் என்ன 2 ப்ளஸ் ஐ அண்ட் ரேடியஸ் 3. நெக்ஸ்ட்டு சம்லேயும் இங்கே 2 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இசட்டோட 2 மல்டிப்ளை ஆகிருக்கிறதுனால ஃபுல் ஈக்குவேஷனையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆர் நீங்கள் என்ன செய்யலாம், அவுட் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். இதில் மைனஸ் அவுட் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு -2 ப்ளஸ் 4i கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதில் இந்த பார்ட்டை நம்ம என்னென்னு சொல்லணும், சென்டர், இட் இஸ் ரேடியஸ்.
நெக்ஸ்ட்டில் இசட்டோட 3 மல்டிப்ளை இருக்கிறதுனால ஃபுல் ஈக்குவேஷன்லேருந்து 3 காமனாக அவுட் சைடு எடுக்கும். அவுட் சைடு எடுத்ததுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு போகும். 8/3 ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் இது என்ன போட்டோன்னு சொல்லலாம். இட் இஸ் சென்டர், இட் இஸ் ரேடியஸ். நெக்ஸ்ட்டு லோக்கஸ் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யாக இருக்குது. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்க டேர்ம்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மல் ஈக்குவேஷன் தான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி தான் செகண்ட் சம். இதுலேயே இசட் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 6x + 1 = 0 கிடச்சிடுது. ஓகேவா? ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ். சரியா? ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. தேங்க்யூ.